அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு மிகவும் 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 அவசரமான பதிவுங்க. இந்த பதிவை யாருமே தவற விட்டுடாதீங்க. அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்கழி வெள்ளிக்கிழமை, அது கூடவே பஞ்சமியும் வந்திருக்கிறது. கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. நாளைக்கு காலையில் நீங்கள் அரிசியை அடுப்பில் வைப்பதற்கு முன்பு இந்த ஒரு 2 விஷயத்தை மட்டும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். அஷ்டலட்சுமியும் உங்கள் வீடு தேடி கண்டிப்பாக வருவாங்கங்க. வீடு குபேரர் வாழக்கூடிய குபேரபுரியாக மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 2024 நம்ம வாழ்க்கையில் எப்படி போனதோ நமக்கு தெரியாது. ஆனால் வரக்கூடிய 2025 உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2024 இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செய்யுங்க. பூஜை பண்ணணும் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் காலையில் ஏந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு சமைக்க போவீங்க. நீங்கள் அடுப்பில் அரிசி வைக்க போகிறீங்க பாருங்கள். அப்போ மட்டும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாளை காலையில் ஏந்திரிச்சு நீங்கள் குளித்து முடிச்சுட்டு நீங்கள் ஸ்டவ்வை பற்ற வைப்பதற்கு முன்பாக ஏதாவது ஒரு பிளேட்டோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க ஏதாவது பிளேட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா தேங்காய் ஓடு இருக்குல்ல, தேங்காய் சரடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டில் பிரியாணி இலை இருந்ததுன்னா ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. 2 கிராம்பு, கொஞ்சமாக பச்சை கற்பூரம், வேறு எதுவுமே கிடையாது. ஒரு பிரியாணி இலை, பிரியாணி இல்லைன்னா பட்டை இருந்ததுன்னா பட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட்டை, பிரியாணி இலை, இது 2த்தில் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதில் 2 கிராம்பு, கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் வச்சு அதை ஒரு தீபமாக ஏற்றிடுங்க. அதாவது சூடம் ஏற்றுவோம்ல, அது போல் ஏற்றிடுங்க. அது நல்லா கொழுந்து விட்டு எரியும். அதோட மனம் பார்த்திங்கன்னா வீடு முழுக்க பரவும். இது பார்த்திங்கன்னா நல்ல சக்திகளை நம் இல்லத்தில் ஈர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மெத்தடு. அதாவது இதை வெள்ளிக்கிழமை காலையில், அதுவும் மார்கழி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால, பஞ்சமியும் இருக்கிறதுனால, நாளை காலையில் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் பண்ணிவிடுங்க. சப்போஸ் உங்ககிட்ட பட்டையும் இல்லை, அதாவது இலையும் இல்லைன்னா, அதாவது பிரியாணி இலையுமே இல்லைன்னா, நீங்கள் ஒரு சூடம் பச்சை கற்பூரத்தையாவது வச்சு 2 கிராம்பு வச்சு எரித்து அதை கிச்சன்லேயே அப்படியே வச்சுடுங்க. அது குளிர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க போயிடலாம். அதே போல் முதல்ல நீங்கள் எப்போ அரிசி பானையை வச்சு அரிசியை போட போகிறீங்களோ, அதாவது அரிசியை களைஞ்சி முடித்ததுக்கப்புறம் தண்ணீர் கொதிக்கும் பாருங்கள். தண்ணீர் கொதிக்கும் போது நம்ம கையால் எடுத்து அரிசியை அந்த தண்ணிக்குள்ளே போடுவோம் பாருங்கள். அப்போ ஒரு பிடி அரிசியை எடுத்து உங்களுடைய நெஞ்சு அருகே, அதாவது உங்களுடைய இதயத்தின் பக்கம் வச்சு இந்த ஒரு வார்த்தையை மட்டும், அதாவது இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஒரு 3 முறை மட்டும் சொன்னால் போதுங்க. சொல்லிவிட்டு அந்த அரிசியை நீங்கள் அந்த உலையில் போடும்போது, அதாவது கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் போடும்போது அஷ்டலட்சுமிகளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்குங்க. என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசியை கையில் வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஸ்ரீ மகாலட்சுமியை நமக, ஓம் அன்னபூர்ணாயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஸ்ரீ மகாலட்சுமியை நமக, ஓம் அன்னபூர்ணாயை நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்கள் உலையில் அரிசியை போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இதயத்துக்கிட்ட அந்த அரிசியை, ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லி முடித்ததுக்கப்புறம் முதல்ல போடக்கூடிய நீங்கள் மந்திரம் சொன்ன அரிசியை போட்டுட்டு அடுத்த அரிசி எல்லாம் போட்டு நீங்கள் சாதமாக வடிக்கலாம். இதை நீங்கள் எப்பொழுது செய்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை சொன்ன பிறகு நாளைக்கு நீங்கள் சாதம் வடிக்கும்போது இதை செய்யுங்க. நீங்கள் குக்கரில் வச்சாலும் சரி, இல்லை பானையில் வடித்தாலும் சரி, இதை மறக்காமல் செஞ்சிடுங்க. இப்படி செய்வதன் மூலமாக, இந்த உணவை உண்வதின் மூலமாக நம்ம குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வீடு பார்த்தீங்கன்னா குபேரர் வாழக்கூடிய குபேரபுரியாகும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு சூட்சம பரிகாரத்தை தான் சொல்லியிருக்கேன். இதை நம்பிக்கையோட நாளைய தினத்தில் நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.